அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், சிலபஸ்ஸே மாறாது. நீங்கள் 5 வயசில் என்ன அத்தியாயத்தை ஓதுறீங்களோ அதை தான் 50 வயசு வரைக்கும் ஓத போகிறீங்க. இல்லை இன்றைக்கி உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இனிலேருந்து உங்களுக்கு வேறு அத்தியாயத்தோ அப்படின்னு இல்லை. நீங்கள் 5 வயசில் கற்றுக்கிறது 50 வயசு வரைக்கும் கற்றுக்குறீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்கள்ட்ட அத்தியாயத்தை கேட்டிங்கன்னா தெரியாது, ஜனாஸா துவா கேட்டிங்கன்னா தெரியாது, ஏன்னா கற்று தரல. இப்போ இருக்க பெற்றோர்கள் மார்க்குக்கு தான் முக்கியம் தராங்களே தவிர மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் தர்றது கிடையாது. இந்த துனியா என்னைக்கு வேணாலும் அழிஞ்சிடும். அன்றைக்கி அல்லா தஆலா கேட்பான், உன்னோட பையனோட மார்க் என்னன்னு அல்லா தஆலா கேட்க மாட்டான், நல்லா வளர்த்தியா, சாலியான முறையில் வளர்த்தியான்னு தான் கேட்பான். இல்லை ஃபஸ்ட் ரேங்க்கா செகண்ட் ரேங்க்கான்னு கேட்க மாட்டான். இந்த அழிய போகிற உலகத்துக்காக மக்கள் மார்க்கு தான் முக்கியம், நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நல்ல மார்க்கத்தோடு இருக்கணும் வேணும். அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் மார்க்கத்தை கற்றுக்கலாம், ஆனால் மார்க் இப்போ படித்தாதான் மார்க் எடுக்க முடியும், வயசு போயிடுச்சுன்னா படிக்க முடியாதுன்றாங்க. நினச்சிக்கோங்க, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் லைனில் நின்றுட்டுருக்கோம் அந்த மரணம் வர்றதுக்காக. இப்போ வரும் அப்போ வரும், இல்லை எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கு, ஜெட்டில் வந்துட்டுருக்கா, ஏரோப்ளேனில் வந்துட்டுருக்கா, காரில் வந்துட்டுருக்கா, இல்லை நடந்து வந்துட்டுருக்கான்னு தெரியாது. திடீர்னு பேசிகிட்டே இருப்பாங்க, எப்போ வேணாலும் வயிற்றாயிடுவாங்க. அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், டப்புன்னு ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவாங்க, இல்லை விபத்தில் போயிடுவாங்க. நினச்சிக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களும் அந்த மரணத்துக்காக லைனில் நின்றுட்டுருக்கோம். எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் இந்த உலகம் அழியலாம். அதுக்குள்ளே நல்ல தொழுபவராகவும் நோன்பு வைப்பவர்களாகவும் அந்த மறுமை நாள் அஞ்சி வாழக்கூடிய மக்களாக இருந்து மறுமை நாளில் வெற்றி பெற்று அந்த சொர்க்கத்துலேயும் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒவ்வொருத்தவங்களும் அடைவோம் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். வாயிலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.